உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படிமா என்ன திரும்பவும் ஆதியை ஏத்துக்கிட்டு வாழ சொல்றீங்க? அவர் இல்லாத இந்த 5 வருஷத்துல என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சேன், அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன்? நீங்களும் அதெல்லாம் பாத்தீங்கல்ல? அதெல்லாம் புரியுது பாரதி. ஆனா அதுக்காக நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? இதுக்கு மேல கேட்டுறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? அப்படிலாம் சொல்லாத பாரதி. ஆதியும் நீயும் திரும்ப சேர்ந்து வாழ்ந்தா இழந்த எல்லாமே திரும்ப கிடைச்சிரும். மா, நீங்க எல்லாருமே புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவர் ஒன்னும் என் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போல. என்னையும் என் குழந்தைங்களையும் சுத்தமா மறந்துட்டு போயிருக்காரு. மொத்தமா வெறுத்துட்டு போயிருக்காருமா. இப்ப கூட அவருக்கு நம்ம யாரையுமே யாருன்னு தெரியாம தானே இருக்காரு. அவரை போய் எப்படிமா மறந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகம் வர வைக்க முயற்சி பண்ணலாம்லமா? நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா தமிழ்? அன்னைக்கு நம்ம ஆதித்யா என் வயித்துல இருக்கும்போது உன்னையும் என்னையும் ரோட்ல விட்டுட்டு போனாரே, நீ கூட மறந்துட்டியா? எனக்கு அவரை வேண்டாம். இனிமே அவரை பத்தி நீங்களும் பேச வேணாம். நேத்து அவர் வந்தது ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு எல்லாரும் மறந்துடுவோம். பிளீஸ், இனிமே அத பத்தி யாரும் யோசிக்க வேணாம். இது நம்ம குடும்பம். தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் நான் அம்மாவா இருப்பேன். எனக்கும் மனோவுக்கும் நீங்க அம்மாவா இருக்கீங்க. உங்களுக்கு பாட்டி அம்மாவா இருக்காங்க. இது போதுமா? நமக்குள்ள வேற யாரும் வர வேணாம். உங்களெல்லாம் நம்பவே முடியாது. எனக்கு 3 பேர் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? என்ன சத்தியம்? ஆதிதான் அப்பான்னு ஆதித்யாவுக்கும் மனோவுக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? மனோவுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க. இப்ப நீங்க சத்தியம் பண்ணல, இப்ப போறேன்னா திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டேன். சத்தியமா தம்பிக்கும் மாமாக்கும் ஆதி அப்பா பத்தி சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். நீங்களும் சத்தியம் பண்ணுங்க. அது நான் இன்னும் பல்லு தேய்க்கல, குளிக்கல, ஏன் இன்னும் சாமிக்கு கூட விளக்கேத்தல. நான் வேணா பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாயந்தரமா சத்தியம் பண்ணவா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிறதுலயே நீங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஒழுங்கா சத்தியம் பண்ணுங்க. என்ன பாரதி, நான் தான் சாயந்தரம் பண்றேன்னு சொல்றல. முடியாது, இப்பவே பண்ணுங்க. சரி, அந்த ஆதி பையனை பத்தி என் பேரகிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் போதுமா? என்கிட்ட 3 பேரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.